Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி சிக்கன் குருமா. இத எவ்வளவு ஈஸியா டக்குன்னு பண்றதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நான் இங்க அடுப்புல panல 1 ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். ஆயில் நல்லா காஞ்ச உடனே ஒரு 2-3 பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்குவோம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 6-7 பூண்டு பல்லு, ஒரு 2 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்க தான் போகிறோம். இந்த சிக்கன் குருமாவை நம்ம ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதில் நம்ம ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து இதில் போட்டுடலாம். இப்போ வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பத்தை ஒரு 3 எடுத்து நல்லா ஸ்லைஸாக இதை மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதையும் வதக்கியாச்சு. அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ மசாலாவையும் இதிலேயே போட்டு நல்லா பிரட்டிடுங்க. அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதில் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு. அது கூட ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி இதோட போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற விட்டுறலாம். இதை நம்ம ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம நைஸாக அரைச்சிட போகிறோம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி ரெடியாக வச்சிடலாம். இப்போ நான் இங்கே குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் நல்லா காயட்டும். இப்போ அதில் 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அந்த எண்ணெயிலேயே அதை கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். அப்போ தான் குருமா வாசனை சூப்பராக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போல் வதக்கியாச்சு. இப்போ அதில் நம்ம ஒரு வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி போட்டுடலாம். இந்த சிக்கன் குருமாக்கு நான் வெறும் சிக்கன் எலும்பு தான் எடுத்திருக்கேன். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் எலும்பு போட்டிருக்கேன். அது கூடயே உருளைக்கிழங்கும் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ எண்ணெயிலேயே இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க, அந்த மசாலாவை இதில் ஊற்றிட போகிறோம்.
அந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி நமக்கு எந்த அளவுக்கு சிக்கன் குருமா அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸிங்க. இப்போ இதை நம்ம குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். இந்த குருமாவை நம்ம ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். பூரி இடியாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்ல ஸ்மெல் வருதுங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம குருமா அந்த பேனில் ஊற்றியாச்சு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோன்னே மேலே நல்ல எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நம்மளோட சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.